ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அண்ணாமலை படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எல்லாத்தையும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ்டேக்கை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே இதில் அண்ணாமலையோட தங்கச்சிக்கும் நிழல் ரவிக்கும் ரொம்ப சண்டையாகும். அப்போ நிழல் ரவி கோபத்தில் அவங்க தங்கச்சியை எடுத்து பெல்ட்டில் அடிப்பாங்க. அப்போ தங்கச்சி அழுவாங்க. அதுக்கப்புறம் ரஜினி நடந்து வராங்க. ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்க்கும்போது தங்கச்சி வந்து அம்மா இருக்கான்னு கேட்குறாங்க. ஏதோ பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்ச ரஜினி வீட்டுக்கு போகிறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லலை. அப்புறம்தான் வந்து வீட்டு வேலைக்காரி வந்து இந்த மாதிரி வந்து டெய்லி போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். சொன்னதுக்கப்புறம் ரஜினி வந்து கோவப்பட்டு போகிறாரு. நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாரு. போய் கிளப்பில் இருக்கிற நெல் ரவியை பிடிச்சி சாத்துன்னு சாத்துறாரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, நல்லா வெளுத்து வாங்குறாரு. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வான் பண்ணிட்டு போயிடறாரு, இனிமேல் வந்து என் தங்கச்சி அடிக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து ஜனகராஜ் சொல்கிறாரு, நீ ஜெயிக்க போகிற, வீடு லட்சியத்தில் ஜெயிக்க போகிறேன்னு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ராதாரவி வந்து வீடு போக போகுதுன்னு கவலையில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து புலம்புறாரு. அவன் பையனை பிடிச்சி திட்டுறாரு. அந்த சீனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஜனகராஜ் போகிறாரு. நீ ஜெயிச்சிட்ட, இந்த வீடு பத்திரம் வந்து அவங்க தோற்றுட்டாங்க, நீ ஜெயிச்சிட்ட சொல்லாங்க. அப்புறம் வந்து அந்த வீட்டு பத்திரத்தை வந்து ரஜினிகிட்ட கொடுக்க வராங்க. கொடுத்தாச்சு. ரஜினி பார்த்துட்டு பழி வாங்குறக்கா நினச்சா மனோரமா வந்து கிட்ட வந்து இந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஜனகராஜ் கோவப்படுற அப்படி. அப்புறம் நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டைலாக் பேசிட்டு மனோரமா சந்தோஷத்தில் போகிறாங்க. மனோரமா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சரத்து பாபு போட்டுக்க ட்ரெஸ்ஸை பாருங்கள், ரெட் கலர் ட்ரெஸ். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. சரத்து பாபு போட்டுக்கிறது ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. வீட்டுக்கு போய் பத்திரத்தை கொடுக்குறாங்க. அண்ணாமலை எதுவும் மறக்கலை, உன் மேலே பாசமாக இருக்கான், உன் பத்திரத்தை உனக்கே கொடுத்துறான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராதாரவி மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. மனோரமா மன்னிச்சிட்டாங்க. அப்புறம் நிழல் ரவி பார்த்திங்கன்னா அந்த அடி வாங்கினா அப்படி இல்லை, அதே ட்ரெஸ்ஸில் போய் ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து அண்ணாமலையை க்ளோஸ் பண்ண சொல்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் மனோரமா வீட்டுக்கு வந்து அவங்க மேலே ஒன்றும் தப்பு இல்லை, மதன் பாபு தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி ஃபீல் பண்ணுற அப்படி. இப்போ அடுத்து வர காட்சி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடிவான தங்கச்சி ரஜினிக்கு இப்போ ஃபோன் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். போயிட்டாரா. இப்போ மதன் பாபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மதன் பாபு வந்து நிழல் ரவி தான் அடித்து குதிச்சு போகிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த சீன்லாம் எப்படி மதன் பாபு அதே ட்ரெஸ்ஸில் இருக்கார். நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்திருக்குன்னு.